மியூச்சுவல் ஃபண்ட்ல இப்ப என்ன செய்யணும்? ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்டுக்குள்ள கோடிக்கணக்கான பேர் கடந்த 3 வருஷத்துல வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு மியூச்சுவல் ஃபண்ட் அப்படிங்கிறதே ஒரு புது அனுபவம். மாசம் மாசம் பணத்தை போட்டுட்டு எப்பெல்லாம் பணம் கிடைக்குதோ அப்பப்போ ஒரு லம்சம் பண்ணி யூனிட் மதிப்பை அப்பப்போ உங்களுடைய போன்ல செக் பண்ணி உங்க போர்ட்போலியோ தொடர்ந்து உயர்வதை பார்த்து ஒன் வே ரைஸ் இன் போர்ட்போலியோ வேல்யூவேஷனை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு அப்பப்போ பார்ட்டிசிபேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணி இன்னைக்கு ஒரு கணிசமான தொகையை நிறைய பேர் இன்னைக்கு சேர்த்து வச்சிருக்கீங்க. நாங்களே மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராமை கண்டக்ட் பண்றோம். அதன் மூலமாக ஒரு சேவரை ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து எப்படி 1 கோடி கொண்டு போறது அப்படின்னு பிளான் பண்ணி கைட் பண்ணி கூட்டிட்டு போறோம். 2 லட்சம், 5 லட்சம், 10 லட்சம், 25 லட்சம், 50 லட்சம், 1 கோடினா 6 மைல்ஸ்டோன்ஸை நாங்க கிராஸ் பண்ணி அந்த இலக்கை நோக்கி பயணிக்கிறோம். இதே மாதிரி நீங்களும் பண்ணிட்டு இருப்பீங்க. பட் இதுல என்ன முக்கியமா இப்ப புரிஞ்சுக்கணும்னா, கடந்த 4 ஆண்டுகளுக்கும் அடுத்த ஓரிரு ஆண்டுகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் நிறைய மாறப்போகுது. மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் மாறப்போகுதுன்னா அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கு ஏத்த மாதிரி மாறணும். நான் பார்த்த வரைக்கும் சொல்றேன், முக்காவாசி இன்வெஸ்டர்ஸ் தானாக இன்வெஸ்ட் பண்றவங்க ஒரு த்ரில்லுக்காக இன்வெஸ்ட் பண்ற மாதிரி ஒரு போக்கை தான் கடைபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு சேஃப்டியினுடைய இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு தோன்றதில்லை. என்ன ரீசன்னா, மார்க்கெட் ஒரு பட்சமாக உயர்ந்திருக்கிறது. பட் இனிமே மார்க்கெட் அதே மாதிரி இருக்குமானா உறுதியா இருக்காது. இன்ஃபேக்ட் மார்க்கெட் எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்டேபிளா இருந்ததோ அவ்வளவுக்கு எவ்வளவு அன்ஸ்டேபிளான ஒரு காலகட்டத்தை பார்க்க வாய்ப்பு இருப்பதாக நான் நினைக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை நோக்கி நம்ம போகும்போது நிச்சயமா அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சேஃப்டியை தேடினீங்கன்னா அது உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். எப்பெல்லாம் மார்க்கெட் கீழே போகுதோ அப்பெல்லாம் இன்வெஸ்ட் பண்றதுக்கு தைரியத்தை கொடுக்கும். நீங்க உங்களுடைய அடுத்த இலக்கை ஸ்ட்ராங் ஃபோக்கஸ்ல வச்சுக்கிட்டு அடுத்த மைல்ஸ்டோனை ரீச் பண்ற ஒரு மனநிலையோடு பயணிப்பீர்கள். மார்க்கெட்ல என்ன நடக்குது, மற்றவங்க என்ன பண்றாங்க, எங்க ரொம்ப விழுந்திருக்கு, அந்த மாதிரியான ஒரு மன ஓட்டத்துக்குள்ள போக மாட்டீங்க. ஏன்னாக்கா பங்குச்சந்தையில சில நேரங்கள்ல சில விபத்துகள் நடக்கும். அப்ப நீங்க என்ன பண்ணணும்? அந்த விபத்து நடக்கிற இடத்துல போய் நிக்க கூடாது, அந்த பக்கமே போகக்கூடாது, மாற்றுப்பாதையில போகணும். ஸோ பொருளாதார விபத்துகள் எங்க நடக்கும் பங்குச்சந்தையில் இன்னைக்கு, அதுவும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஏரியா மொமெண்டம் ஃபண்ட்ஸ்ல நடக்கும். ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். என்ன ரீசன்னா, ஏறும்போது ஒரு பட்சமா சந்தை ஏறும்போது மொமெண்டம் ஃபண்ட் அடைய வேண்டிய ரிட்டர்னை விட பெட்டர் ரிட்டர்ன் அடைந்தார்கள். ஏன்னா ரிஸ்க் அந்த மாதிரி அதிகமாக எடுத்ததுனால. ஆனா இறங்கும் போது அதிக ரிஸ்க் எடுத்தாக என்ன ஆகும் உங்க எல்லாருக்குமே தெரியும். கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. ஏறும்போது எவ்வளவுக்கு எவ்வளவு ரிஸ்க் பயனை அளித்ததோ, இறங்கும் போது அது என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு நீங்க டெஃபினட்டா கமெண்ட் செக்ஷன்ல போடணும். என்னை பொறுத்த வரைக்கும் மொமெண்டம் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான காலச்சூழல் எப்பவுமே ரைசிங் மார்க்கெட் தான். ஃபாலிங் மார்க்கெட்ல மொமெண்டம் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது நட்டத்தை மிகைப்படுத்தி காட்டும். உங்களுக்கு மார்க்கெட் இறங்கினதோட அதிக இறக்கத்தை தர வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நம்ம நிச்சயமா அனுபவிக்க கூடாது, அதை தவிர்க்கணுங்கிறதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட், தீமேட்டிக் இன்வெஸ்டிங் பண்ணவங்க எல்லாருமே சேஃப்டியை நோக்கி போகணும். தீமேட்டிக் இன்வெஸ்டிங்னா என்ன சார் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம். உதாரணத்துக்கு டிஃபென்ஸ் ஃபண்ட், அதே போல பிஎஸ்யூ ஃபண்ட், ஐடி ஃபண்ட், இன்ஃப்ரா ஃபண்ட், இப்படி தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்னுடைய பார்வையில பேங்கிங் ஃபண்டை தவிர்த்து மற்ற எல்லா தீமேட்டிக் ஃபண்ட்லையும் வேல்யூ அதிகமா இருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். எஃப்எம்சிஜியை பொறுத்த வரைக்கும் நீங்க தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணாக்கா அது ஒரு மாதிரி ஆவரேஜ் ஆகிடும். பட் மற்ற இடத்துல அப்படி இல்லை. அதெல்லாம் வேல்யூ இறங்குச்சுன்னா ஏறதுக்கு நிறைய டைம் ஆகும். ஏன்னா அந்த பிசினஸ்க்குன்னு ஒரு சைக்கிளிகாலிட்டி இருக்கு, ஏற்ற இறக்கங்கள் இருக்கு. பிசினஸ் இறக்கத்தை சந்திச்சா லாபம் இறக்கத்தை சந்திக்கும். லாப வளர்ச்சி இல்லைன்னா நிறுவன மதிப்பு எங்கெல்லாம் மிகைப்படுத்தப்பட்டிருக்கோ அங்கெல்லாம் அதிகமாக குறையும். நிறுவன மதிப்பு அதிகமாக குறையும் போது உங்களுடைய தீமேட்டிக் மியூச்சுவல் ஃபண்டினுடைய என்ஏவி அதிகமாக குறையும். ஸோ எப்படி லாபத்தை அள்ளி கொடுத்ததோ அதே மாதிரி வலியையும் கொடுக்கக்கூடியது. என்னை பொறுத்த வரைக்கும் தீமேட்டிக் இன்வெஸ்டிங்ல லாபம் இருக்கிற வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணணும். லாபம் எப்போ காணாம போயிடுமோ அப்போ அதுல இருந்து வெளியேறணும். அதை விட்டுட்டு நான் 10 இயர்ஸ்க்கு வெயிட் பண்ணுவேன்னு தீமேட்டிக் ஃபண்ட்ல இருக்கிறவங்க எல்லாம் நிச்சயமா லாபத்தை நஷ்டமா மாத்தி காட்டிடுவாங்க. ஸோ யூ வில் கன்வெர்ட் அ ப்ராஃபிட் இன்டு அ லாஸ் இஃப் யூ ஸ்டே
லாங்கர் தேன் நீடட். ஸோ இந்த ஓவர் ஸ்டே பண்றதுன்னு சொல்லுவாங்க. இருக்க வேண்டிய நேரத்தை விட அதிக நேரம் இருந்தீங்கன்னா அது நஷ்டத்துக்கான ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. ஆனா அதை பப்ளிக்கா சொல்றேன். ஸோ எங்கெல்லாம் தீமேட்டிக்ல நீங்க நல்ல லாபம் பார்த்துருக்கீங்களோ அங்க நீங்க அந்த லாபத்தை நீங்க எடுத்துட்டு வீட்டுக்கு போனாதான் அது உங்க லாபம். இல்லைன்னா அந்த லாபம் அந்த இடத்துல இருக்காது, காணாம போயிடும். ஸோ தீமேட்டிக் ஃபண்ட்ல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அடுத்தபடியாக இன்னைக்கு ஒரு எவர்கிரீன் செக்டர் எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு ஏரியா அப்படின்னு சொன்னாக்கா மிட் கேப் தீமை சொல்லலாம். பட் மிட் கேப் தீம்ல இன்னைக்கு வேல்யூவேஷன் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஸோ அங்கேயும் ஒரு கரெக்ஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. அங்கேயும் லாங் டேர்ம் யூனிட்ஸ்லேருந்து பணத்தை எடுத்து வைக்கிறது நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மிட் கேப்புக்கு அடுத்தபடியாக ஸ்மால் கேப். ஸ்மால் கேப்ல மிட் கேப்பை விட அதிக ரிஸ்க் இருக்குன்றது என்னுடைய வாதம். அதுதான் என்னுடைய பிலீஃப். ஸோ அந்த இடத்துல நீங்க லாங் டேர்ம் யூனிட்ஸ்லேருந்து ப்ராஃபிட் எடுக்கிறது நிச்சயமா பெனிஃபிஷியலா இருக்கும். அது அப்புறம் நீங்க மார்க்கெட் இறங்கும் போது திரும்பி சரியான இடத்துல இன்வெஸ்ட் பண்றதுக்கும் உங்களுக்கு அது வாய்ப்பு கொடுக்கும். கேபிட்டல் ஃப்ரீயா கிடைக்கும். இப்போ கேபிட்டல் வெளியில எடுத்தாக்கா ஈக்விட்டில இருந்து எங்க சார் வைக்கிறது எனக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்ற ஒரு கேள்வி எல்லாருக்கும் இயல்பா வரக்கூடியது. ஆர்பிட்ரேஜ் ஃபண்ட்ல வைங்க. அதுக்கு ஈக்விட்டி டாக்ஸேஷன் தான். எப்போ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பு கிடைத்தோ அதுல இருந்து ஈக்விட்டிக்கு மறுபடியும் நீங்க தாராளமா ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். அடுத்தபடியாக லார்ஜ் கேப். இன்னைக்கு நிஃப்டியினுடைய மதிப்பு இருக்க வேண்டியதோட ஒரு 10 to 15% அதிகமா இருக்கு அப்படிங்கிறது பொதுவான ஒரு கணிப்பு. ஸோ வந்தாக்கா மார்க்கெட் கரெக்ஷன்ல நிஃப்டி 10% 15% கீழே வரலாம் அப்படிங்கிறது அனுபவ ரீதியாக பலர் சொல்லக்கூடிய ஒரு எதிர்பார்ப்பு. பட் இந்த அனுபவம்லாம் அப்படியே நடக்கும்னு அவசியமே கிடையாது. நம்ம 10 to 15 எதிர்பார்த்தா சில நேரங்கள்ல அது 20-25 வரைக்கும் போகலாம். சில நேரங்கள்ல 5ல வந்துட்டு கூட ரிவர்ஸ் ஆகலாம். எது எப்படி ஆகுன்றது நமக்கு. ஆனா நிஃப்டி கொஞ்சம் ஓவர் வேலிடா இருக்குன்றதை நம்ம நிச்சயமா ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அப்போ ஓவர் வேலிடா இருக்கும்போது நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டாகர்டா பண்றது பெட்டர். ஸோ அதை வந்து ஒரு எஸ்ஐபி மூலமாகவும் லம்சம் பண்ணும்போது எஸ்டிபி மூலமாகவும் இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப நல்லது. ஸோ எஸ்ஐபிங்கிறது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான், எஸ்டிபி சிஸ்டமேட்டிக் டிரான்ஸ்ஃபர் பிளான். ஸோ நீங்க ஒரு லிக்விடோ ஆர்பிட்ராஜ்ல போட்டு அதுல இருந்து மாசம் அல்லது வாரம் நீங்க ஈக்விட்டிக்குள்ள லார்ஜ் கேப் ஃபண்டுக்குள்ள கொண்டு வரலாம். என்ன பொறுத்த வரைக்கும் மற்ற ஏரியாஸ்ல இன்னைக்கு அவசரப்பட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கான முகாந்திரம் இல்லை. தீமேட்டிக்ல பேங்கிங் மட்டும் நல்லா இருக்கு. ஸோ ஈக்விட்டி அப்படிங்கிறதுலேயே ரொம்ப நேரோ ஸ்பேஸ்ல தான் இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்புகள் அட்ராக்டிவா இருக்கு. மற்ற இடங்கள்ல அந்த அளவுக்கு அட்ராக்டிவா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். டெட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈக்விட்டி டு டெட் ஷிஃப்ட் பண்ண விரும்புறவங்க நிச்சயமா அந்த ஷிஃப்ட்டை பண்ணலாம். அது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ஷிஃப்டா இருக்கும். ஏன்னா ஈக்விட்டி கீழே போகும்போது உங்க போர்ட்ஃபோலியோ கீழே போகாது. எதெல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டீங்களோ அந்த பணம் சேஃபா இருக்கும். இன்ஃபேக்ட் அப்ரிஷியேட் ஆயிருக்கும் அல்லது ஒரு ரிட்டர்னை கொடுத்துருக்கும். இந்தியாவில் வட்டி விகிதத்தை குறைக்க போகும்போது நிச்சயமா டெட் ஃபண்ட்ஸ்ல இன்னும் கொஞ்சம் ரிட்டர்ன் அதிகரிக்கும். அங்கேயே நீங்க செலக்டிவா சரியான ஃபண்டை தேர்வு செஞ்சு இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா டெட் ஃபண்ட் மூலமா இன்னைக்கு ஒரு டீசென்ட் ரிட்டர்ன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் ஈக்விட்டியை மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில மற்ற சொத்து வகைகளை பார்க்கறது நிச்சயமா அட்வான்டேஜஸ். ஸோ சில்வர் ETF, கோல்டு ETF, டெட், ஆர்பிட்ராஜ் இந்த 4ல ஒரு நல்ல மிக்ஸை கிரியேட் பண்ணீங்கன்னா அந்த மிக்ஸ் மூலமா நீங்க ஈக்விட்டியில பண்ண ப்ராஃபிட்டை சேஃபா ஸ்டோர் பண்ண முடியும். நாளைக்கு ஈக்விட்டி மார்க்கெட் கீழே வரும்போது இந்த பணத்தை மறுபடியும் ஈக்விட்டிக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா, அதுவும் பொறுமையா டிரான்ஸ்ஃபர் பண்ணீங்கன்னா வருங்காலத்துல மேலும் மேலும் லாபத்தை அடைய உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் ஆர் சப்ஜெக்ட் டு மார்க்கெட் ரிஸ்க்னு சொல்லுவாங்க. அதுதான் ஸ்டாட்யூட்டரி வார்னிங். நான் சொல்றேன் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங் இஸ் சப்ஜெக்ட் டு ஹவு யூ மேனேஜ் யுவர் பிஹேவியர், ஹவு யூ கண்ட்ரோல் யுவர் டெசிஷன்ஸ் அண்ட் ஹவு யூ மாடரேட் யுவர் ஸ்பீட். உங்க வேகத்தை நீங்க குறைச்சிக்கணும். முடிவுகளை மெதுவாகவும் யோசித்தும் எடுக்க வேண்டும். லாபத்தை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். இது 3 இருந்ததுன்னா மார்க்கெட் ரிஸ்கை நீங்க நிச்சயமா ஓரளவுக்கு ஓவர் கம் பண்ண முடியும் என்று நான் நினைக்கிறேன். உங்களுடைய கையில் தான் இது இருக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன். நாங்க மைல்ஸ்டோன்ஸ் 12 இருக்கக்கூடிய கஸ்டமர்ஸ்க்கு இந்த அப்ரோச் தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு முக்கால்வாசி லார்ஜ் கேப்ல தான் பணம் இருக்கு. லம் சம்மையும் மெதுவாக ஸ்டாகர் பண்றாங்க. கோல்டு, சில்வர் இது போல பல இடங்கள் அவங்களை இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றோம். மற்ற சொத்து வகைகள் நிச்சயமாக சேஃப்டியை கொடுக்கும் என்று அவர்களுக்கு உணர்த்துகிறோம். இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸோடையும் கன்சர்வேட்டிவ் அப்ரோச்சோடையும் எல்லாரும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத நம்முடைய கடமை நோக்கம். அந்த நோக்கம் நிறைவேற இணைந்து பயணிப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.